ஷேய் நந்தி நந்தி பேசுகிறேன். நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி ஆணுமுன்னும் கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. கீழே வழக்கறிஞர் 100%ல் 10% கேட்டுக்கோ. சரியா? 90% தப்பு செய்கிறவனுக்கு வந்து உள்ளே ஆடுது, வழக்கு ஆடுது. 10% 90% தப்பாக உள்ள ஆட்டம் ஆடுது பேப்பரை வச்சு. 10% கடவுளுக்கு பயந்து பாவம் வாரான், நம்மளை நம்பி வாரான், எப்படி செய்யணும் அப்படிங்கிற கணக்கு நீதி வழக்காடுது. அப்பா நீதிமன்ற கோர்ட்டில் கைலாசத்தில் ஐயா அன்னைக்கு சர்ச்சு கணக்கு போடுதார். கரண்டு எதுக்கு இவ்வளோ வாங்குறான், கரண்ட் இவ்வளவுக்கு எதுக்கு செய்தான், அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இவன் ரிப்போர்ட் எப்படி அமைச்சிருக்கான், இவனா ஓட்டு முத்திரை வாங்கி ஜனநாயகம் வாங்கி இவனா ரிப்போர்ட் அமைக்கி நீ யாட்டு போடா காலத்தையே சுற்றிட்டு போடா, உனக்கு சம்பளம் வருதா, 1 லட்சம் 2 லட்சம் வருதா, ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரிக்கு அவன் வீட்டில் பொண்டாடி உள்ளே குளிர் காய்வான். அடுத்தாப்புல அரசியல்வாதி நியமித்தது பூரா குளிர் காய்வான். இடத்த பூரா இடம் கணக்கு பூரா வச்சுருக்காருல, எல்லாமே இருக்குது. நீதிமன்றம் கோர்ட்ஸில் இருக்குது. சிவன் கோயில் ஆலயம் விருதுநகர் மாவட்டத்தில் சிவன் கோயில் ஆலயம் எத்தனை இருக்குது? ராஜபாளையம் தெற்கு பாளையத்தில் எத்தனை இருக்குது? இளந்தொண்டான் இருக்குது, ஜமீன் குள்ளங்கொண்டான் இருக்குது, சேத்தூர் இருக்குது, தேவதானம் இருக்குது, ராஜபாளையம் இருக்குது. எத்தனை சிவன் கோயில் ஆலயம் இருக்குது? அப்போ இந்த இடத்துக்குள்ள கணக்கு பூரா உள்ள நீதிமன்றத்தில் அவர் கணக்கு பக்காவாக எல்லாம் எங்கே இருக்கணுமோ அங்கே வச்சுருக்கார், கொடுத்து வச்சுருக்கார். இவன் அழிக்கிறதுக்கு அழிக்கான், கொடியை பிடிச்சி அழிக்கான். கொடி அதுதான் உள்ளே விட்டு ஆட்டுறான்ட்டாரா கணக்கு. அப்போ ஒரு ஆதார கார்டில் எத்தனை வீடு வச்சுருக்கான், உள்ளே வழக்காடுது, அது வழக்காடுது. எதுக்கு இவ்வளோ கரண்டு, என்ன காரணம்? அளவுக்கு மீறி கரண்டுகள் கொடுத்தா பறவைகள் பூரா அடிபட்டு போகும். ஏகப்பட்ட சிட்டுக்குருவி அடியை போட்டு போச்சு, குருவிகள் அடி போட்டு போச்சு. மைனா எத்தனையோ விதவிதமாக படைச்சி விட்டார், அதுகளும் பூமியில் சாப்பிடணும். அது அனைத்தும் இவன் கரண்டு ஏற்ற பூரா டவர்களை ஏற்ற ஃபுல்லாக என்ன ஆகுது, அது மாண்டு போகுது. இவன் மானிட பிறவி உழைக்காமல் நிமிந்துக்கிட்டே போய் ஆணும் பெண்ணும் காகித பேப்பர்களை வாங்கி சொருவி நக்குதான். இந்த பேப்பரை வச்சு என்ன அசிங்கம் பண்ணுதான், எவ்வளோ அசிங்கம் பண்ணுதான், ஏகப்பட்ட அசிங்கம் பண்ணுதான். அப்போ என்ன அர்த்தம்? நீதிமன்றம் கோர்ட்ஸில் கணக்கு ஊற்று பார்க்கணும். என்னடா இப்படி செய்தான், ஜனநாயகமுங்க, கவர்மெண்ட்டுங்க, அந்த கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டுங்க, என்னடா அப்படின்னு நீங்கள் பார்த்து உள்ள தப்பு வெளியில் ஆடுறத அந்த காலத்தில் இருக்குது. சட்டப்படியாக தப்பு இருந்தால் உடனே மரம் இருக்கும், அந்த மரத்தில் தூக்கு தண்டனை போடுவாங்க. குறைவான தப்பு செஞ்சிருந்தானா 2 கையிலையும் காலிலையும் விலங்கு மாட்டி மன்னராட்சியில் கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்தெல்லாம் மறித்து டைப்பு 10 விரலில் டைப் அடித்து பேப்பரை அடித்து உள்ளே விட்டு பாழாக்கிட்டான் நீதிமன்றத்தை அசிங்கம் பண்ணிட்டான். இது எவ்வளோ பெரிய குற்றம். ஒரு சிட்டி கிராமத்தில் வீடு கரண்டு விடிய ரிக்கார்ட் டான்ஸ் ஆடுதான், விடிய ரோட்டு காட்டில் கரண்டை போடுறது இது தேவையா? இருட்டு பகல் நான் விடிய அடிக்கிறதுக்கான பூமியை கொடுத்துருக்காமட்டார். துவைச்சி தொங்க விட்டுருவார், வாரி எடுப்பார். வாடு வச்சுருக்கான்ல, பஞ்சாயத்து போட்டு வாடு எடுக்கலை, அப்படியே கொலை நடுங்க விடுவார். கடவுளால் தான் முடியும். இவன் கரண்ட் எடுக்க பூரா மலைகளை உடைச்சி பூரா வெளிநாடு உள்நாடு அந்த காகித பேப்பரை அடித்து விளையாடுதான். 1000 கோடி அதானி அம்பானி, 1000 கோடி மோடி, இத்தனை கோடி. கீழே ஒருத்தர் மந்திரியாக உட்காந்துருக்கான்ல, அதானி அம்பானி. அடுத்தாப்புல இவன் தான் அதானி அம்பானி தான் நாட்டாள மாதிரி உட்காந்துருக்கான், பல கோடி பேப்பரை வச்சு. இவனு சும்மா வீல் சேரில் உட்காந்து பேப்பரை வாங்கி இவன் ஒதுக்குதான். பிஜேபி கொடிக்காரன், தமிழ்நாட்டு கொடிக்காரன், தமிழ்நாடு அத்தனை கொடிக்காரன் அரசியல்வாதி ஒன்றுவால உட்காந்துருக்கான். இந்த ஓட்டு போடுற முட்டாப்பைகளுக்கு தெரியாது, ஆணுக்கு பெண்ணும். அவன் ஒன்றுவோல இருப்பான். எல்லாம் வெளிநாடை வாங்கணும், உள்நாடை வாங்கணும், இந்த நாடை வாங்கணும் ஓடுறான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு செய்தான். இதெல்லாம் நீதிமன்றத்தை பார்க்க வேண்டாமா? அதுக்குத்தான் இவர் கட்டம் 4வது கட்டம், அதான் நீதி அரசராண்டார் ஐயா கடவுள். நீதி மானாக இருந்தார், நீதி துறையாக இருந்தார். நீதிபதி சர்ச்சா உட்கார்ந்து இந்த செம்மத்தில் 3 கணக்கில் சேட்டா செஞ்ச செம்மத்தில் உள்ள இந்த செம்மத்தில் கிடக்கான். ஊற்றி விட்டு நசுக்கி போட்டு அடிக்கணும்ட்டார் கடவுளை. அதான் சர்ச்சா உட்காந்துருக்கார். 3/4 சத்தியம் கணக்கு முடிச்சிட்டாரு. கணக்கு எடுப்பார், நீதிமன்றத்திலேருந்து கணக்கு எடுப்பார். ஒரு எம்எல்ஏ 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கான், ஒரு எம்பி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கான். எப்படி டாக்டர் 2ஆம் நம்பர் தான், 1ஆம் நம்பர் கிடையாது. படித்து இயற்கையை சாப்பிட்டு போனால் ஒன்றுமே இல்லை, நோய் வராது, ஒன்றும் வராது. இதை எப்படி திரிக்கான்?
அடுத்தாப்புல எம்எல்ஏ மில்லு தொழிற்சாலையை போட்டிருக்கான், 2ஆம் நம்பர் தயாரிக்கான். இதெல்லாம் 2ஆம் நம்பரை தெரியலையா? அந்த 2ஆம் நம்பர் அதை டெல்லியில் 2ஆம் நம்பரை விளையாடுதானா? மலையை உடைக்க, மட்டையை உடைக்க, கறி எடுக்க இத்தனை கோடி தமிழ்நாடு முதலமைச்சருக்கு, அடுத்து ஊடாலப்பட்ட முதலமைச்சருக்கு இந்த சூட் கேஸை வச்சு ஓடு. அந்த சூட் கேஸில் அள்ளி கொண்டு வருவார் அரசியல்வாதி முக்கால் சத்தியம்.